சஹாபாக்கள் கொதிக்குது என்றால் எங்களுக்கு கொதிக்கும். ஆனால் சஹாபாக்கள்ங்கிற உணர்வுபூர்வமாக கிளப்பி விட்டு இப்படி சொன்னா அப்படி காட்டுறான்னு பாக்குறாரு. அது ஆர்குமெண்ட் அறிவுபூர்வமாக விவாதிக்க உட்கார்ந்து இருக்கிறோம். நான் ஒரு கருத்தை சொன்னால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வைத்து இருக்கிறத சொன்னா என்னை நீங்க குறை சொல்லக்கூடாது, இல்லாத சொன்னா குறை சொல்லணும், அவ்வளவுதான். இதை பதிவு செஞ்சுக்கிறேன். அதனால சும்மா சஹாபாஹோ அப்படின்லாம் சொல்லாம என்ன சொன்ன அது இருக்குதா இல்லையா அதை பேசுங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சஹாபாக்கள் விஷயமாக 3 அம்சங்களில் என்னுடைய கருத்துக்களை அமைச்சிருக்கிறேன். 3 இடங்கள், 3 விதமான இடங்கள் தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். ஒரு விமர்சனம் என்னவென்றால், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்னு சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. பின்பற்ற தேவையில்லை, மனிதர்கள் இவ்வளவு தவறுகள் உங்கள்கிட்ட வந்திருக்குது, வகி கிடையாது, பாதுகாப்பு இல்லை, அதனால இப்படி பின்பற்றுவது என்பதற்கு முன்ன பின்ன அந்த கான்செப்ட்ல அது வரும். ஒண்ணு ஏன்னா சஹாபாக்களை மொத்தமா ஹாரிஜாக்கள் மாதிரி திட்டுறாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், அவங்களுடைய தியாகத்தை சொல்லுவோம், அவங்க என்ன ஒரு தவறு செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சு நான் சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கரெக்ட் கண்ணியப்படுத்திடுவோம். ஃபாலோ பண்ணணுமா, அவங்க சொன்ன மார்க்கம் ஆக மாட்டா ஆகாது. ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்லுவோம், இதெல்லாம் சொல்லப்பட்டது. அல்லது என்ன செய்வோம்னு கேட்டா, அவங்களுக்குள்ள 1000 சண்டை அடி தட்டி வந்தாலும் சரி, குர்ஆன்ல கட்டுப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு அவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுவோம். பாருங்க என்ன மாதிரி இருந்துச்சு, குர்ஆனோட கட்டுப்பட்டாங்க என்று புகழாரத்திற்காக அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுற வகையில் இது அமைந்திருக்கும். இன்னொரு வகை என்னவென்றால், ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை விளக்குற இடத்துல சொல்லியிருக்கிறேன். இப்ப சஹாபாக்களை பற்றி இந்த 3 ஊர்ல இல்ல, 3 கான்செப்ட்ல தான். எத்தனை உரையை போட்டாலும் இந்த 3 கான்செப்ட் தான் அவங்களை இழுக்கிறமே தவிர சஹாபாக்களை இழிவுபடுத்துறதுக்கு இழுக்கிறதே கிடையாது. அவங்களை பின்பற்றுவதற்கும் அவங்க எப்படி குர்ஆனை ஒபே பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க என்பதற்கும் ஆதாரமாக சொன்னதில் உள்ள கிளிப்புகளை தான் எடுத்து காட்டுறாங்க. இதையும் நீங்கள் மனசுல என்ன செய்யணும், பதிய வச்சுக்கிறேன்னு. அந்த எல்லா இடங்களையும் அவங்களை அவ்வளவு தூக்கி அவங்க திட்டக்கூடாது, இந்த ஹதீஸ்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அப்ப அவர் வாசியில கூட ஒண்ணு வந்துச்சு, உடனே அபூபக்கர் சொன்ன உடனே அப்படி கட்டுப்பட்டு விட்டார்கள். இவ்வளவு கோபமா இருந்தவர்கள் கட்டுப்படுவார்கள் கேட்கிறாரு. அதான் சஹாபாக்கள், எவ்வளவு கோபமா இருந்தாலும் குர்ஆன்ல கட்டுப்பட்டுருவாங்க. அப்ப அது ஒரு ஆயத்து வாசி, இதா கல்லல்லாஹு ரசூலுஹு அம்ரன் ஐயகுன லஹுமுல் ஹியரா, அல்லாஹ் ரசூல் முடிவு செஞ்சுட்டு அப்படி அவங்களுக்கு சொந்த முடிவு இருக்காது, கோபமா தான் இருப்பாங்க, மாற்றிக் கொள்வார்கள் என்பதற்கு சொல்ற விஷயங்கள் அதுல இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதுக்காக வேண்டி இதை நான் சொல்லலன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்ன சரிதான், கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன் என்பதற்கு ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன். அனைத்துக்கும் 10,000 பேர் கொல்லப்பட்டது வரைக்கும் ஒண்ணு விடாம, பதவிக்கு அடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னது வரைக்கும் ஒண்ணு விடாம என்னென்ன சொல்லி இருக்கிற அத்தனையும் சொல்வேன், நான் சொல்லத்தான் செய்தேன். அது சரிதான், இழிவுபடுத்துவதற்கு சொல்லவில்லை. அதை பதிவு பண்ணிக்கிறங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், பதவிக்காக, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில புகாரில் உள்ளது நான் வாசிச்ச கருத்தை தான் சொன்னேன். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னி வல்லாஹி லா அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யுதவஃபா மின் வஜஹி, அவங்க சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்பதை அவங்க முகத்தை பார்த்து நான் அறிகிறேன். இன்னில ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மௌத், மௌத் நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதுக்கு வேற மொழிபெயர்ப்பு சில தமிழாக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த மௌத்துடைய அறிகுறி அந்த முத்தலிப் குடும்பத்தாருக்குன்னு ஒரு முகத்தில் அறிகுறி தெரியும், அது ரசூலுல்லாஹ் முகத்தில் தெரியுதுங்கிற கருத்துல சொல்றாரு, நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இது ஹப் பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பாஸ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை கேட்கிறாங்க, சின்ன தந்தை கேட்கிறாங்க, இது ஹப் பினா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட எங்களை கூட்டிட்டு போ. ஃபனஸ்அலுஹு ஃபீமன் ஹாதல் அம்ர், இந்த பவர் அதிகாரம் யாருக்கு நம்ம கேட்போம். இன்கான மின்னா அலிம்னா இன்கான ஃபீனா அலிம்னா, நம்முடையது என்று இருக்குமேயானால் அதை நம்ம தெரிந்து கொள்வோம். நமக்கு தான், அவங்களுடைய குடும்பம் நமக்குங்கிற முஹாஜிருக்கு இல்ல, குடும்பத்தாருக்கு நல்ல விளைக்கணும். ஒயின்கான ஃபீ கைரினா, வேறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்களே ஆனால் அலிம்னாஹு, அதை அறிந்து கொள்வோம். ஃபௌசாபினா, அவங்க நமக்கு வசியத்து செய்வாங்க அப்படின்னு இருக்கிறது. இது கூட அறிவுரை சொல்லுவாங்கன்னு சில பேர் அதுக்கு பொருள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அகமதுல வரக்கூடிய அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, கூடுதலாக இன்கான ஃபீ கைரினா கல்லம் நாகு, வேற ஆளுக்கு தான் அந்த பதவின்னு சொல்லிவிட்டார்களே ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஃபௌசாபினா, அப்ப நமக்கு உள்ளதுன்னு சொல்லி வசியத் செஞ்சிருவாங்க. ஆட்சியை வசியத் செய்யறதுக்கு இந்த வசியத்துன்னு சொல்லுவாங்க. அலிக்கு வசியத் செஞ்சாங்க என்று கூட ஷியாக்கள் பரப்பிட்டு இருந்தாங்க. நமக்கு வாங்கிடலாம், எப்படியாவது பேசி வாங்கிடலாம் என்று சொல்றாரு. இப்போ கால அலியுன், அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
இன்னா வல்லாஹி லைன் சஅல்நாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் பதவியை நம்ம கேட்டுவிட்டால், அதிகாரத்தை இப்ப கேட்டு விட்டோமே ஆனால், ஃபமனானாஹா அவங்க கேட்டு மறுத்து விட்டார்களே ஆனால், லா யூதீனாஹன் நாசு பஅதஹு அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு வைங்க, அப்புறம் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா? கேட்காம இருக்கிறது தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸ். வல்லாஹி இன்னி வல்லாஹி லா அஸ்அலுஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேங்கறாங்க. இத கூட எதுக்கு சொல்றோம்? சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்களே, இது அதாவது மனிதர்ங்கிற முறையில் எல்லா வகையிலும் நமக்கு வர மாதிரி உங்களுக்கு வர மாதிரி எல்லா விதமான பலமையும் இருந்தது. அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்கிற ஒரு நேரத்தில் ஆட்சியா இருக்குங்கிற பத்தி யாரா பேச மனசு வருமா? அப்படிப்பட்டவங்களும் எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லல. ஒவ்வொரு வகையான தன்மைக்கும் ஒவ்வொரு வகையான ஹதீஸ்கள் ஆதாரம் காட்டி சொல்றேன். அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன விஷயம் சும்மா தூண்டி விடுற அடிப்படையில் பேசாம, இதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? பதவியை விரும்புனாங்களா இல்லையா? மரண வேளையில் பதவி விரும்புனாங்களா இல்லையா? மூத்தா போனவன இந்த இடத்தை பிடிச்சிக்கணும் என்று நினைத்தார்களா இல்லையா? நம்ம கேட்டுட்டா இல்லைன்ட்டா கிடைக்காது என்பதற்காக கேட்காம இருந்தாங்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த ரெண்டு பேருடைய உரையாடல் தெரியுதா இல்லையா? இதான புகாரில் உள்ள ஹதீஸ்ல. இதை என்ன நான் கூட்டினா என்ன குறைச்சிட்டேன்? இது இருக்கிறது எதுக்கு இதை சொல்றேன்? அதனால நரகவாசி சொல்றேன்னா தியாகத்தை எல்லாம் சொல்றேன். அவங்க எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறான். என்ன தப்பு உங்கள்ட்ட நடந்திருந்தாலும் சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டு விட்டார்கள். அவங்கள எல்லாம் மன்னிப்பாங்கிற ஒரு விஷயம் பதிரில் கலந்துகிட்ட ஒரு காரணத்துக்காக எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். அவங்கள ஃபாலோ பண்ணணுமா நம்ம? அதான் கேள்வி. தவறுகள் அவங்க செய்வாங்க, எல்லாம் மன்னிப்பான், அதான் அர்த்தமே தவிர அவங்க என்ன செஞ்சாலும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் பின்பற்றத்தக்க ஒரு விஷயம் இல்லதானே? பின்பற்ற விஷயம் இந்த மாதிரியான ஒரு மூத்தா இருக்கிற நேரத்தில் இப்படிலாம் கேட்பது வந்து பின்பற்றத்தக்க ஒரு மேட்டரா என்பதற்கு சொன்னா இது தப்பா சரியா? இதுல சஹாபாக்களை இழிவுபடுத்துறது என்ற தலைப்புல தான் இதை பேசணுமா? பின்பற்றுவதற்காக முன்ன பின்ன என்ன கான்செப்ட்ல வருதுன்னு பார்க்கணும்ல. அது உங்களுக்கு மட்டும் உள்ள ட்ரேட் மார்க்கா, எங்களுக்கெல்லாம் உள்ளது அது என்று நீங்க அதுக்குரிய நான் பதில இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்கள்ட்ட கொள்கை குழப்பம் வந்துருச்சு. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு வந்து கொள்கை குழப்பம் வந்து விட்டது ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே. ஆனால் குர்ஆன் வசனம் சொன்ன கட்டுப்பட்டார்கள், அது வருது, அது சேர்த்து சொல்லிட்டாரு. அப்ப எதுக்காக அதை சொல்றேன்னு விளங்குது. இப்ப கொள்கை குழப்பம் வந்துச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிடுறாங்க. மௌத் ஆகலன்னு யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. மக்களும் அதிகமான மக்களும் சொல்றாங்க. அதுக்கு பதிலாக அபூபக்கர் வந்து என்ன செய்யறாங்க? மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத. யாராவது முகம்மதை வணங்குனீங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. மௌத்தாவலன்னு சொல்வது உங்களை கடவுளாக்குறன்னு அர்த்தம். அல்லாஹ் தான் ஹய்ய் லா யமூத். ஒமன் கான யாபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ்வை நீங்க வணங்குனீங்கன்னா அவன் தான் மௌத்தாகாம உயிரோட இருப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போக மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அல்லாஹ் வைக்கிட்டீங்க என்று அபூபக்கர் அவர்கள் கொள்கை குழப்பத்தை தான் சொல்றார்கள். அப்படி நினைப்பது கொள்கை குழப்பம் தான். அதுல அது நான் சொல்லல, அபூபக்கர் அவர்கள் தான் சொல்கிறார்கள். வெட்டி போடுவேன்னு சொல்ற அளவுக்கு இருந்தார்கள். அது என்னத்தினால அந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணத்தான் நீங்க சொல்லலாம். கவலையில் இருந்தார்கள், துக்கத்தில். சரி, துக்கத்தில் இருக்கட்டும். துக்கத்தில் தப்பான முடிவு தானே எடுத்தாங்க, துக்கத்தில் தானே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே என்ன நடக்குது? உமர் சொல்றாங்க, வல்லாஹி என்ன வசனம் ஓதுறாங்க? இன்னக மையத்துன் இன்னகும் மையத்துன்ங்கிறது ஓதுறாங்க. உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல்ங்கிற வசனத்தை ஓதுறாங்க. அதெல்லாம் ஓதி முடிச்ச உடனே உமர் சொல்றாங்க, வல்லாஹி ல கானன் நாசு ல கன்னன் நாஸ் லம் யஅலமு அன்னல்லாஹ அன்ஸல ஹாதிஹில் ஆயா. இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்பது தெரியாதவர்களாக நாங்கள் இருந்து விட்டோம். இவ்வளவு தெளிவாக இருக்கு, இது கூட தெரியாதவர்களை போல நாங்கள் இருந்து விட்டோமே. ஹத்தா தலாகா அபூபக்கர், அபூபக்கர் இதை ஓதி காட்டுற வரைக்கும் இப்படி ஒண்ணு குர்ஆன்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே என்று சொல்லிவிட்டு ஃபதலக்காஹன் நாசு குல்லுஹும், இந்த வசனங்களை எல்லாம் எல்லாரும் கோரஸா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு? ஃபமா அஸ்மவு பஷரம் மினன் நாசி இல்லா யத்லுஹா, ஒருவர் கூட ஓதாம இருக்கலத. உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் இல்ல மாயிரான சொல்றாங்க, மூத்தானதை கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்? கொள்கை குழப்பமே உங்கள்ட்ட ஏற்பட்டுச்சுன்னு நான் சொன்னது உண்மை. அது உண்மையான கற்பனையா, ஊகமா, இல்லாததா, இருந்ததா? மூத்தா போலன்னு சொல்றது இருக்கா இல்லையா? அது சொன்னாங்களா இல்லையா? அதோட நிறுத்திக்கல. இந்த வசனங்கள் ஓதுன உடனே குழப்பம் தீர்ந்தது. குர்ஆனுக்கு கட்டுப்படுங்க, சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்கன்னு பெருமைப்படுத்துவதற்கு சொன்ன ஒரு விஷயம்.
சஹாபாக்கள் கொள்கை குழப்பம். நானா சொன்னேன் சஹாபாக்கள் கொள்கை குழப்பம்? அபூபக்கர் அந்த வாசகத்தை சொல்றாரு, அந்த ஆயத்து இருக்கிறது எங்களுக்கு தெரியாதவங்க போயிட்டோம்னா அதான கொள்கை குழப்பம். அப்ப இதுல என்ன சஹாபாக்களை புகழ்றோங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்க வழிகட்டவர்கள் மாதிரி முத்திர குத்த பாக்குறீங்க. இது சரியான அணுகுமுறை. அறிவுபூர்வமா பேசுங்க. சும்மா உணர்ச்சியை தூண்டுற மாதிரி எதை வேணாலும் பேசி விட்டு போயிடலாம். அறிவுபூர்வமாக இதுல இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா, திருந்தினாங்களா இல்லையா, இது அதற்குரிய பதிலாக நான் என்ன செய்யறேன், பதிவு பண்ணுகிறேன். இறந்தவுடனே பதவிக்காக வேண்டி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். அது எதை வச்சு சொல்றோம் என்று கேட்டால், அவங்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே அன்சார்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க. சகீஃபத் பனு சாயிதாங்கிற ஒரு இடத்துல குழுமுறாங்க. அவங்களுடைய தலைவர், அந்த அன்சாருடைய தலைவர் தஷஹத ஹதீபுஹும், அவங்களோட ஹதீப் அந்த மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு உரை நிகழ்த்துகிறார். வேற சில ரிவாயத்தில் ஹதீப் யாருன்னு வருது. அவர் என்ன உரை நிகழ்த்துறாரு, ஃபனஹ்னு அன்சாருல்லாஹ், நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அன்சார்கள், வ கதீபத்துல் இஸ்லாம், நம்ம இஸ்லாமுடைய படை அணியினர் நாம. அப்புறம் அன்தும் மாஷரல் முஹாஜிரின், முஹாஜிர் மக்களே நாங்க அன்சார்கள், அல்லாஹ்வுடைய படை. முஹாஜிரை நோக்கி சொல்றாரு, வான்தும் மாஷரல் முஹாஜிரின், முஹாஜிர் மக்களே நீங்க ரஹத்துன் கது தஃபத் தாஃபத்தும் என் கோமிக்கும், நீங்கள் யார் என்று கேட்டால் இரவோடு இரவாக இங்கே வந்த ஒரு கூட்டம், நீங்க ராத்திரி அங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னஹும் யுரீதுன, எங்களுடைய ஊரை விட்டு எங்களை வெளியேற்றுறதுக்கு அவங்க நினைக்கிறார்கள். வயஹ்லனூனா மினல் அம்ரி, இந்த அதிகார பதவியிலிருந்து எங்களை அப்புறப்படுத்த இவங்க நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உரை நிகழ்த்துறாங்க. அன்சார்கள்ட்ட சொல்றாரு, நம்ம தான் அல்லாஹ்வுடைய படை, அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள், இந்த முஹாஜிர்கள் வந்த ஆளுக்க நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், இப்ப நம்மளே வெளியேற்றிட்டு அவங்க ஆட்சியை பிடிக்க பாக்குறாங்க அப்படின்னு அன்சார்கள்ட்ட பேசுறாங்க. இதெல்லாம் விமர்சிக்கிறது சொல்றது இல்ல, நடந்த விஷயங்கள். இது புகாரில் 6830வது ஹதீஸ்ல இந்த உரையாடல் இடம்பெறுகிறது. அது மாத்திரம் இல்லாம அங்க பயங்கரமான கூச்சல்லாம் வருது. கஸ்ருல் லகத்து, பயங்கரமான கூச்சல் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பிளவு இதோட ஏற்பட்டு விடுமோ என்று பயந்துட்டேன், அவ்வளவு முத்தி போய் இருந்தது. அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், மின்னா அமீர் மின்கும் அமீர், ஒன்னு சரியா வராட்டி 2 அமீர் ஆக்கிக்கிறோம், நாட்டை 2 பிரிச்சு, 2 அமீர் 2 நாடு, அப்ப நாங்க ஒரு ஆட்சி நீங்க ஒரு ஆட்சியை வச்சுக்கிறோம், விட்டு தர மாட்டோம் என்று 2 தரப்புலையும் சொன்னாதான் அந்த வாசகம் வரும். மின்னா அமீர் மின்கும் அமீர், இதுவும் புகாரில் தான் வரக்கூடிய விஷயமா இருக்கிறது. இதை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் நான் என்ன சொல்றேன் கேட்டா, அந்த நேரத்தில் அந்த பதவியை அன்சார்கள் அடைவதா முஹாஜிர் அடைவதா, நாங்க தான் உதவி செஞ்சோம் நீங்க வந்தாளுக்க என்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமான ஒரு குத்பா உரையை நிகழ்த்தி அதை அமைதிப்படுத்தி அபூபக்கரை கையை நீட்ட சொல்லி பையத் செய்ய விட்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. விஷயம் முடிந்தது, சுமூகம் முடிந்தது. அது ஒரு விஷயம். மனிதன் என்ற முறையில இது வந்ததா வரலையா, வந்ததுங்கிறத எதுக்கு சொல்றோம், இதை இழிவுபடுத்துற சொல்லல. மனிதன் இதெல்லாம் வரும், சஹாபாக்கள் மனிதர்கள் தான். ஆனா நமக்கு வந்துச்சுன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவங்கள அல்லாஹ் அட்வான்ஸா மன்னிச்சு விட்டான், அவங்க தியாகங்களால் மன்னிக்கப்படுவார்கள். அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு சொல்றோம், அவங்க முடிவு சரியா இருக்கும்னா இதெல்லாம் சரியா இல்லையே, அது மாதிரி எல்லாமே அப்படித்தானே இருக்கு. ஆதாரம் இருந்தா பின்பற்றுங்க, ஆதாரம் அடி கொடுங்க என்பதற்காக சொல்ற விஷயம். இதுல அந்த சண்டை போட்டாங்கன்னு இருக்குதா, நான் இல்லாம அவதூறு சொல்லிட்டேனா, உணர்வு பூர்வம் பார்க்காம அறிவுபூர்வம் அதை பாருங்க, இருக்குதா இல்லையா. இது நானா சொல்றேன், புகார் யாருக்கு தெரியாம இருந்துச்சான், யாருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா மொழிபெயர்த்து கொடுக்கல, ஒன்றும் தெரியாம இருந்துச்சு, மொழிபெயர்த்து கொடுத்தா தெரியத்தான் செய்யும். சரி, புகார்ல இந்த ஹதீஸ் மட்டுமா தெரியாம இருந்துச்சு, எல்லாமே தெரியாம இருந்துச்சு மக்களுக்கு. ஒரு விஷயத்தை ஒரு பயான்ல ஒரு ஹதீஸை எடுத்து சொன்னா அதான் தெரியும், மீதி உள்ளதெல்லாம் புகார்ல இருக்கிற இந்த உன்னை தவிர பாக்கி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இல்லைன்னு ஆயிருமா, தெரியாத சொல்றதுக்கான எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப அதை சொல்லவே கூடாதா, எழுதவே கூடாதா, என்ன மக்கள்கிட்ட இருந்ததே சொன்னீங்கிற, இல்லாத சொன்னா இது மார்க்கம் சொல்ற தகுதி இல்லையா. அப்ப இதனால மார்க்கம் சொல்ற தகுதி புகாரிக்கே இல்ல. போங்க, அவர் பாட்டுக்கு கூட பாரதூரமா எழுதி வச்சுட்டா அவருக்கு என்ன மார்க்கம் சொல்ற தகுதி இருக்கு, அவருடைய புகாரிக்கு தான் மோதுன்னு சொல்லி போடுமா. அப்ப மார்க்கம் சொல்ற தகுதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்,
இது ஒரு இந்த மாதிரி கருத்து எல்லாருக்கும் இருந்தது. சஹாபாக்களை திட்டுறதுக்காக வேண்டி சிலர் சொல்லுவாங்க. அந்த கோஷ்டியில நாங்க கிடையாது. கண்ணியப்படுத்துவோம், அவங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா தப்பு தான், தவறு செய்யலன்னு அல்லாஹ் வாக்க முடியாது. அல்லாஹ் செய்யக்குள்ள எந்த பிழையும் ஏற்படாது நாங்க சொல்ல மாட்டோம். எல்லா விதமான பிழைகளும் அவங்கள்ட்ட ஏற்படும். நம்மளோட கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான், நம்மளோட ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இல்லவே இல்லைன்னு சொல்ல இயலுமா? அப்ப அந்த அடிப்படைக்காக சொல்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு பயங்கரமா பில்டப் கொடுத்தா என்ன அர்த்தம்? இது நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, நாங்க இது வந்து ஒளிச்சு ரகசியமா காதுக்குள்ள யார்ட்டையும் சொன்னது இல்ல. உலக மக்கள் தான் டிவியில நாங்க போட்டு சொன்னது. இதை எடுத்து காட்டினா நீங்க நிரூபிக்க வேண்டியது இல்ல. சொல்லத்தான் செஞ்சோம், சொல்லுவோம். இதை மட்டும் சொல்லாம முன்னேறது பார்த்தாங்கன்னா மக்கள் கரெக்டா சொல்லணும் விளைவிக்கணும். எதெல்லாம் சொன்னாங்களோ அது முழு உரையா நீங்க கேட்டீங்க. கோபமா சொல்றாரு, கோபமா தான் சொல்றேன். யார் மேல கோபம்? பின்பற்றணும்னு சொல்றாங்க, அவங்க மேல கோபம். சஹாபி மேலையா கோபம்? சொல்றீங்களே வாங்க அப்படிதான் கேட்கிறேன். அது அப்ப சஹாபியை நோக்கியா பேசுறேன்? கோபமா தான் சொல்றேன். யார் கோபம்? ஏப்ப பின்பற்ற சொல்றீங்களப்பா? வஹி தானே பின்பற்றனே, வஹி தவிர பின்பற்ற என்னத்துக்காக அதுல இருந்து மாறினீர்கள்? அதுதான் நேற்று கூட சொன்னோம். என்னத்துக்காக மாறணும்? வஹி தான் மார்க்கம் தான், அதுதான் மாறணும். வஹியை தவிர இது மார்க்கம் இல்ல. அப்ப இதை வந்து இப்ப சஹாபாக்கள் அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டாரு ஒன்னும் நாங்க பண்ணலாம் இல்ல. இருக்கிறத எடுத்து அது என்ன விஷயத்தை சொல்கிறது அதை அப்படியே சொல்கிறோம். சொல்லிவிட்டு அங்கங்க சொல்லியிருப்போம். முழுசா கேட்டீங்கன்னா அதுக்காக வேண்டி நீங்க அவங்கள நரகத்துக்கு போயிடும் நினைச்சிடாதீங்க. இந்த செயல் தவறு, அவங்க மன்னிக்கப்படுவார்கள், அவங்க சிறந்தவர்கள், திட்டக்கூடாது, ஏசிடக்கூடாது, நடந்தது சொல்றது. இதுதான் இவ்வளவு சேர்த்தல சொல்லியிருக்கிறோம். நீங்க மொத்த உரைகளை கேட்டு பாருங்க விமர்சிக்கிறதுக்காக வேண்டி. சரி, இது ஒன்னாச்சா? அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த ஒட்டக போற சொல்றாரு. ஒட்டக போற சொல்லும் போது அப்ப ஒட்டக போற நான் சொன்ன ஒரு கேள்விக்கு போடுறாரு. என்ன போடுறாரு? ஒட்டக போறல இந்த பக்கம் 10,000 சஹாபாக்கள், அந்த பக்கம் 10,000 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய. நான் கேட்கிறேன், நம்பர் 2வது வர்றேன். சரி 10,000 இல்ல, 100 கொல்லப்படுறாங்க. அது இல்ல, தனியா வர்றேன். 30க்கு மேல இல்ல. அப்ப 30 சஹாபாக்கள் வந்து தப்பன முடி எடுத்திருக்காங்கல்ல, சஹாபிகளை அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் யுத்தம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல, அது அவங்க இஜ்திஹாத் பண்ணிருப்பாங்க. அது ஒரு விஷயம், ஃபாலோ பண்ண கூடாதுன்னு சொல்றேன். அது அல்லாஹ் அவங்களுக்கு மன்னிப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு மாச்சு, அல்லாஹ்வுக்கு மாச்சு. 30 100 130 செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? 10,000 கொன்றால் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணுமோ 100க்கு தானே எடுக்கணும். கொலை செய்வது சின்ன விஷயமா? 100 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா கூட 100 சஹாபியோட விஷயம் சின்ன விஷயமான்னு நான் கேட்கிறேன். 10,000 நம்பர் விடுங்க. நம்பர் ஏன் சொன்னேன், சொன்ன எந்த அடிப்படையில் சொன்னேங்கிறது விளக்கம் சொல்றேன். நம்பர் எதுக்கு சொன்னேங்கிறது 2வது சொல்றேன். நம்பர் வைங்க, நம்பர் சொல்றேன், சொல்ல போறேன். ஆனால் நான் என்ன கேட்கிறேன், அவர் சொல்றது வச்சுக்கிட்டா கூட இதுல என்ன நிலைநாட்ட பாக்குறீங்க? சண்டையை நடக்கல நிலைநாட்ட பாக்குறீங்களா? சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்த வெட்டி கொள்ள நிகழ்ச்சி நடக்கவே இல்லைன்னு சொல்ல, நீங்க 100 நடந்தீங்கிறீங்களே. 100 நடந்தா என்ன, 1000 நடந்தா என்ன, 10,000 நடந்தா என்ன, ரிசல்ட் ஒண்ணு தானுங்க. அப்ப வந்து இது சஹாபாக்கள் வந்து யுத்தம் செய்தார்கள். கான்செப்ட் என்ன, எதுக்கு அதை சொல்றோம்? சஹாபாக்கள் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள்லாம் சேர்ந்து கூட யுத்தம் செய்திருக்கிறார். ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர். நமக்குள்ள யுத்தம் செய்வோமா? அவங்க செஞ்சாங்க. மனிதர்கள் முறையில் அதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் நம்ம வந்து நம்ம செஞ்சிடக்கூடாது, அவங்கள எல்லாம் மன்னிப்பான், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக பல விஷயங்களை சொல்ல இல்ல, இதை சொல்லிதான் இருக்கும். இதுல என்ன மேட்டர் இருக்குது? 100 நாள் 30 நாள் மாற போறது இல்ல. சரி, இங்கிட்டு 10,000 அங்கிட்டு 10,000 இந்த மாதிரியான வாசகங்கள் வந்து போய் எண்ணி பார்த்துட்டு சொல்ற அர்த்தமா? ஒரு கலவரம் நடக்கும், இங்கிட்ட 1000 சேர்த்தா அங்கிட்ட 1000 சேர்த்தான்னு சொல்லுவோம். ஒரு 1000 சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம்ங்க. இங்கிட்ட 1000 அங்கிட்ட 1000 சேர்த்தா என்ன அர்த்தம்? மண்டை எண்ணி பார்த்துட்டு அங்கிட்ட 1000 இருக்கு, இங்கிட்ட 1001 இருக்குன்னு சொல்றதுக்கா? இங்கிட்ட 1000 அங்கிட்ட 1000ன்னா நிறைய நிறையங்கிற சொல்ற இடத்துல இந்த மாதிரி சொல்றது உலகத்தில் எல்லார்ட்டையும் உள்ளது. ஏன் சைவத்தினே சொல்லியிருக்கிறார சொல்லுங்க. அதை நான் கேட்கிறேன். அதற்கு உங்களுடைய காலத்துல சாய்புரி எசீது மூலமாக முட்டாள்கள் 20 தொலைக்கப்பட்டு இருந்துச்சு. 10,000 சஹாபாக்கள் அங்க இருந்தாங்க. அதற்கு ஆயிஷா ஹிஜ்ரி 58 வரைக்கும் ஹயாத்தா இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் கூட அப்ஜெக்ஷன் பண்ணலையே. ஒரு சபை, அதற்கு உங்களுடைய ஒரு சபையில 10,000 சஹாபாக்கள் இருந்தாங்க, ஒருத்தரும் ஆட்சேபிக்கலங்கிறாரு. எண்ணி பார்த்து சொன்னீங்க 10,000 பேர் இப்ப இருந்தாங்க. யாரு சொன்னா? யார் தலை? என்னன்னா
10,000 பேர் என்னங்கிற இதெல்லாம் சும்மா அவங்க சொல்ற நானும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு நம்பரை சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படி சொல்றது உண்டு. அதே நேரத்தில் 30 தான் இருக்கும்போது 10,000 சொன்னா டேஞ்சர். அது ஓகே. 30 தான் நீங்க சொன்னபடி இருந்த நான் 10,000 சொன்னா ஒரு 1000 கணக்கில் வரும்போது 10,000 சொன்னா பரவாயில்ல. 10,000 சொல்ற பெரிய நம்பர் சொல்றது பூதாகரமா இருக்கேன்னு கேட்டா அது வேலியபிளான கேள்விதான். ஆனால் அது எதை வச்சு சொல்றோம்? சியர் ஆலாமுன் நுபுலாவுல இருக்கிறது. சயீத் இப்னு ஜுபைர் இது கொடுங்க. சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் அவங்களும் தந்தாங்கல்ல கொண்டு அதுக்காக தான் காணமா அலியின் சயீத் இப்னு ஜுபைர் அலியோட இருந்தாராம். எப்ப இருந்தாராம்? வக்காத்தல் ஜமலி ஒட்டக போரின் போது கூட நான் இருந்தேன், நாங்கள் இருந்தோம். இல்ல அலியோடு இருந்தார்கள். 800 மினல் அன்சார் 800 அன்சார்கள் இருந்தார்கள். 400 மிம்மன் ஷஹீத பையத் ரில்வான் பையத் ரில்வான்ல அந்த உடன்படிக்கை நடக்கும்ல மரத்துக்கடியில அதுல கலந்து கொண்ட சஹாபாக்களில் ஒரு 400 பேர். மொத்த சஹாபாக்கள் இவ்வளவு இல்ல. அலியோட இருந்தாளுக்கு என்னன்னு கேட்டா 800 அன்சார்கள் இருந்தாங்க. பையத் ரில்வான்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் ஒரு 400 பேர் இந்த பக்கம் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. முத்தலிப் இப்னு ஜியாத் என்பவர் சொல்றாரு ஷஹீதமா அலியின் யௌமல் ஜமலி அலியோட ஜமலுடைய காலத்தில் கலந்து கொண்டார்கள். 130 பத்ரியன் பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் 130 பேர் கலந்து கொண்டார்கள். ஓ சபமேத்தின் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் 700 பேர் கலந்து கொண்டார்கள். ஓ குத்தில பைனஹுமா 30 அல்ஃபன் அவங்களுக்கு மத்தியில் 30,000 பேர் கொல்லப்பட்டார்கள். லம் தகுன் மக்தலத்துன் அஅலம் மின்ஹு இதுக்கு மிஞ்சின ஒரு பெரிய ஒரு படுகொலை அதுக்கு முந்தி ஏற்பட்டது இல்லை அப்படிங்கிறார். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரை சொல்றாங்க. இதெல்லாம் ஆத்தென்டிக்கா சொல்வது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அப்படி சொல்லுவாங்க. பிதாயானிக வரலாறுலாம் சொல்லும் பொழுது 300 ஒருத்தர் சொல்லுவாரு, 130 30க்கு மேல சொன்னா பொய்யன்னு சொல்லிக்கிட்டு 100 ஒருத்தர் சொல்லுவாரு. அவர் பொய்யர் கிடையாது. அவரவருக்கு பட்டதுகளை கொஞ்சம் கூட குறைய சொல்லுவாங்க. அப்ப இதுல ஒண்ணு கூட விடாம பதில் சொல்லிட்டு வர்றேன் அவளை குறிச்சு வச்சு. என்ன இது? ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே இஸ்லாத்தோட போயிட்டாங்க நிறைய பேரு. ஜக்காத்துக்காகவே கொடுக்காம போயிட்டாங்க. சஹாபாக்கள் பணம் வந்த உடனே போய்விட்டார்கள். போன ஆட்களை போனாங்கன்னு தானே சொல்ல முடியும். போன ஆளுக்கு எப்படி சஹாபாக்கள் இருக்க முடியும்? இதை நான் அவதூறாக சொல்றேன். லம்மா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது புகாரில் 1399 நிறைய ஹதீஸ்ல இருக்குது. ஒரு நம்பர் சும்மா உதாரணத்துக்காக வேண்டி 1399 அதுல இருக்கிறது. லம்மா தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது கஃபர மன் கஃபர மினல் அரப் அரபுல காஃபிரா போனவர்கள்லாம் காஃபிர் ஆகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த காஃபிரானவர்கள் காஃபிராயிருந்தா முஸ்லிமா தான் இருந்தாங்க. முஸ்லிம் தானே காஃபிர் ஆனாங்க. காஃபிர் ஆனாங்கன்னு இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப உமர் என்ன செய்யறாங்கன்னா அபூ பக்கர் என்ன செய்யறாங்கன்னா சண்டைக்கு போவாங்கறாங்க. உமர் கேட்கறாங்க கைஃப துகாலித்துன் நாஸ் நீங்க எப்படி மக்களோட போர் செய்வீங்க? وقد قال رسول الله صلى الله عليه وسلم உமிர்து அன் உகாத்தில الناس حتى يقول لا اله الا الله லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற வரைக்கும் நான் போர் செய்வேன். ஓ மதா காலஹா அஸம மின்னி மாலஹு வ நஃப்ஸஹு இல்லா பிஹக்கிஹி அத சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் உயிரையும் மாலை நஃப்ஸையும் பொருளையும் உயிரையும் பாதுகாத்து கொண்டார். வ ஹிசாபு அலல்லாஹ்னு சொன்னாங்களே. எப்படி நீங்க யுத்தம் செய்யலாம்? ஜகாத்துக்கும் தொழுகையும் பிரித்து பார்ப்பார்களேயானால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார்களேயானால் நான் போர் செய்வேன். லவ் காத்திலனஹும் வலவ் வஹதி நான் தனியா இருந்தாலும் போர் சொல்வேன்னு சொன்னாங்க. இது நடந்ததா இல்லையா? போர் செய்யணும் அந்த அளவுக்கு தூண்டப்பட்டார்களா இல்லையா? ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு மறுத்தார்களா இல்லையா? இந்த ஜக்காத்தை காரணமா வச்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டு வெளியே போனாங்களா இல்லையா? அதை வச்சுக்கிறங்க. அடுத்து என்ன? இப்படி எல்லாம் சஹாபாக்கள் விமர்சித்தால் அவங்கள யாரும் நம்புவாங்களா? ஆனா விமர்சிக்கிற நாங்க தானப்பா சொல்றோம். ஹதீஸ் அறிவிக்கும் போது சஹாபாக்களை எடை போடாதேங்கிறமே. நாணயத்தை குறை சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் மேல போய் சொல்ல மாட்டார்கள் ஒரு சஹாபியும். இவ்வளவு நடந்து இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் நீங்க எப்படி சஹாபாக்களுக்கு சஹீஹ் லைஃப் பிரிக்க மாட்டீர்களோ, எந்த குரூப்பும் பிரிக்காதோ ஷியாக்களை தவிர நாங்களும் பிரிக்க மாட்டோம். சஹாபிய காரணம் காட்டி ஒரு ஹதீஸ் லைஃபுமா? அப்ப சஹாபாக்களோட நாணயத்தை நாங்க உரசிய பார்க்கலையே. நாணயத்தை நம்பாட்டி தான் குர்ஆன் ஹதீஸ்ல சந்தேகம் வரும். நாணயத்துல பெர்ஃபெக்ட் பொய் சொல்ல மாட்டாங்க. குர்ஆன் என்று குர்ஆன் அல்லாத சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு சஹாபி சொல்ல மாட்டார் நாணயத்தை. அப்ப நாணயத்தை சந்தேகிக்கல என்று நாங்கள் கொள்கையில் இருக்கும் பொழுது
சந்தேகத்தை உண்டாக்குறார்கள். இதை நாங்க தான் மக்கள்கிட்ட சொல்றோம், கண்டிப்பா உண்டாக்க மாட்டோம். இப்போ சொல்றோம் ஹதீசுகள்ல சஹாபிக்கு அப்புறம் உள்ள அறிவிப்பாளர் தான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீங்களும் நாங்களும். நீங்க எப்படி அந்த அளவுகோல நாணயத்தை சந்தேகிக்கலையோ, இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நாங்களும் தான் நாணயத்தை சந்தேகிக்கல. அதனால இது ஒரு வாதங்கள், இதுவும் உணர்ச்சி அடிப்படையில் தூண்டி விடுற மேற்று தானே தவிர இதுல அடிப்படை கிடையாது.